ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, இல்ல ஒரு மாநாடு நடக்குது, எனி மீட்டிங் ஃபார் தட் மேட்டர். அது நடக்குது அப்படின்னா, வழக்கமா எப்படி இருக்கும்? ஒரு ப அ முதல்ல ஒரு வெல்கமோட, அதாவது வரவேற்புரையோட ஆரம்பிப்போம். நன்றி உரையோட முடிப்போம். அதுதான் ஒரு ப்ரொசீஜர். இப்ப ஸ்டேஜ் எட்டிகெட் அப்படின்றது அதுதான். இந்த தாவேகா மாநாடு எடுத்துக்கங்க. முதல் மாநாடும் சரி, விக்கிரவாண்டியில நடந்தது இருந்த அந்த மாநாடும் சரி, இப்போ பாரபத்தியில மதுரையில நடந்த இந்த மாநாடும் சரி, 2லயுமே ஆரம்பம் ஓகே. அப்புறம் விஜய் வர்றாரு. அவர் வந்த உடனே அந்த ப்ரொசீஜர் ஸ்டேஜில் இருக்க ப்ரொசீஜர் எல்லாமே டிஸ்ரப்ட் ஆகுது. அவருக்கு என்னவோ அது அது மட்டுமே தான் நடக்குது. இந்த கொடி ஏற்றின விஷயத்தை அது ஒரு காணொலியில் போட்டிருக்கோம், நம்ம பாருங்க. அதே மாதிரி கடைசியாக அவர் பேசி முடிச்ச உடனே மீட்டிங் முடிஞ்சிருது. அதாவது எவ்ரிதிங் வந்து விஜய் மட்டும்தான் அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்த முடியாதுங்க. ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னால் விஜய் முக்கியமானவர், அவருக்காக தான் அந்த கூட்டமே நடக்குது, அது சரி. ஆனால் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் வந்து பங்கெடுத்துக்கிறவங்கள மதிக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு மேனர்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு எட்டிக்கெட், ஸ்டேஜ் எட்டிக்கெட் இருக்குது இல்லையா? அது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் அவர் பேசுகிறாரு, ஓடிடுறாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அவர் பேசிட்டு போகிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து நன்றி உரை சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் நன்றி உரைன்னு ஒருத்தரை சொல்லிட்டு, அந்த நன்றி உரை சொல்கிறதுக்கு எத்தனை நிமிஷங்க ஆகிடும்? ஒரு 1 minute 2 minutes, மேக்ஸிமம் 5 minutes. அந்த 5 நிமிஷம் அந்த நன்றி யாருக்கு சொல்கிறாரு? இந்த தலைவருக்கு சொல்கிறாரு. தலைவர் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாங்க. அதை தலைவர் மதிக்கணும். அது மதிக்கிறதுக்கு கற்றுக்கவே இல்லை விஜய். இட்ஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். உங்கள் முகத்துக்காக தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனால் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அந்த நாகரிகத்தை நீங்கள் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து உங்களுடைய தொண்டர்களுக்கு, உங்களுடைய ரசிகர்களுக்கு, உங்களுடைய நிர்வாகிகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ப்ளீஸ் நோட் திஸ்.